ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி ஒரு ஃபுல் சிக்கனை நம்ம ஸ்பாட்ச்காக் இல்லைனா பட்டர்ஃப்ளை மாதிரி கட் பண்ணி அதை மேரினேட் பண்ணி க்ரில் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல் சிக்கன் ஸ்கின்னோடி எடுத்துக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஸ்கின்னோடி உள்ள சிக்கனை ஃப்ளிப் பண்ணி பேக் போனில் ஒரு ஷார்ப் நைஃப் இல்லைனா கிச்சன் சிசர்ஸ் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இதை ஃப்ளிப் பண்ணிவிட்டு மேலே உங்கள் கையை வச்சு நல்ல ப்ரெஷர் கொடுத்து அமுக்குங்க. அப்படின்னா உங்களோட சிக்கன் இந்த மாதிரி ஃப்ளாட் ஆகிடும். ஸோ இதை நல்லா க்ளீன் பண்ணி ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. இதில் ஆரிகானோ, ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் சால்ட்டு, பெப்பர் போட்டு 2 பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும். ஸோ இது உங்களோட ஃபர்ஸ்ட் மேரினேஷன். இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கடையில் நம்மளோட மெயின் மேரினேஷனை நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துடலாம். ஸோ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு, சில்லி ஆட் பண்ணணும். நான் பேர்ட்ஸ் ஐ சில்லி, அதுக்கப்புறம் ட்ரை ரெட் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். டொமேட்டோ கெச்சப், பாப்ரிக்கா, ப்ரௌன் சுகர், சால்ட்டு, ஆரிகானோ, ஆலிவ் ஆயில், அதுக்கப்புறம் வினிகர் இவ்வளவும் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துருங்க. இப்போது நம்மளோட சிக்கன் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பைசஸ் போட்டிருக்கோம்ல, அதில் இந்த மேரினேஷனை போட்டுக்கோங்க. ஃபுல்லாக போட்டுறாதீங்க, கொஞ்சம் ரிசர்வ் பண்ணி வைங்க, நம்ம லாஸ்ட் அதை யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு கிரில் பேன், காஸ்ட் அயர்ன் பேன், இல்லாட்டி ஏதாவது ஒரு ரெகுலர் ஸ்கில்லெட்டில் ஆயில் அப்ளை பண்ணி அதில் சிக்கனை வச்சு 3 நிமிஷம் கிரில் பண்ணுங்கள். ஃப்ளிப் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கிற மேரினேட்டை மேலே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து அவனில் பேக் பண்ணுங்கள். 220 டிகிரி செல்சியஸ்க்கு 15 மினிட்ஸ் பேக் பண்ணணும். அதுக்கப்புறம் அவன் டெம்பரேச்சரை 200 டிகிரி செல்சியஸ் இல்லைனா 190க்கு ரெடியூஸ் பண்ணிவிட்டு 1 ஹவர் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களோட ஸ்பாட்ச்காக் சிக்கன் ரெடி. இதோட ஃபுல் ரெசிபி yummy.com இருக்குது.